டாபிக் எடுத்தேன். ஸோ இப்போ இந்த கிளாஸ் வந்து என்னது, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா. அது ரியல் அனாலிசிஸ்லயும் டாபிக் உண்டு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லயும் டாபிக் உண்டு. நான் எடுக்கும் போதே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ்ல எடுத்து கொடுத்துட்றேன். ஸோ அது ரியல் அனாலிசிஸ்க்கு யூஸ் ஆகும், எல்லாருக்குமே யூஸ் ஆகும், எல்லா எக்ஸாமுக்குமே வராது. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டா பரவாயில்ல. ஸோ ஃபார்முலா மாதிரி கொடுக்கல அப்படின்னாக்கா பண்ண முடியாது. சரியா? எப்படி கொடுத்தாலும் நம்ம நீங்க அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டாலும் போட்டுடலாம். எவ்வளோ ஹையர் லெவல் லோ லெவல் எப்படி போனாலும் நம்ம கேட்கலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு நமக்குடைய டார்கெட். ஓகேவா? சரி, அப்ப அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னாக்கா நம்ம பவர் சீரிஸ் டாபிக்ல கை வைக்கணும். பவர் சீரிஸ் ஓகே. பவர் சீரிஸ்னா முதல் எப்படி இருந்தா அது பேர் பவர் சீரிஸ். நீங்க ரியல் அனாலிசிஸ்ல சீக்வென்ஸ் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ fn of z equal to an z minus some z naught whole power n. இது சீக்வென்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை பார்க்கலாமா? f1 of z னா யாரு? a1 into z minus z naught whole power 1. f2 of z னா யாரு? a2 into z minus z naught whole square. f3 of z equal to a3 into z minus z naught whole cube and so on. f1 of z equal to an into z minus z naught power வேற an வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸா இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வார்ம் அப் பண்ணுவோம். இந்த இடத்துல வார்ம் அப் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு சீரியஸ் கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவோம்? இப்போ a1, a2, a3, and so on சீக்வென்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? புதுசா ஒரு சீரியஸை கன்வெர்ட் பண்ணுவோம். சீரியஸ் இல்லை, சீக்வென்ஸு. s1 வந்து a1, s2 வந்து பார்த்தீங்கன்னா என்னது a1 plus a2, s3 வந்து a1 plus a2 plus a3 and dot sn equal to a1 plus a2 plus and so on an. இந்த sn நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதலாம். summation ak k equal to 1 to n ன்னு இப்படி எழுதலாம். கரெக்டா? இப்போ இது சீக்வென்ஸ் a1 a2 a3 அது சீக்வென்ஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புது சீக்வென்ஸ். ஆமா தானே? அப்போ ஏற்கனவே இருந்த ஒரிஜினல் சீக்வென்ஸ்ல இருந்து புது சீக்வென்ஸ் நான் இந்த வேல டிஃபைன் பண்றேன். இப்போ இந்த சீக்வென்ஸ் கன்வர்ஜென்டா இருந்தாலும் சரி, டைவர்ஜென்டா இருந்தாலும் சரி, சீக்வென்ஸ்னு இருந்தா போறோம், நான் புது சீக்வென்ஸை கிரியேட் பண்ணுவேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த சீக்வென்ஸ் ஏஎன் கன்வர்ஜென்டா இருந்தா, ஏஎன் கன்வர்ஜஸ் டு எல்லா இருந்தா, தென் எஸ்என் கன்வர்ஜஸ் டு சம் எல் பிரைமா இருக்குமா? இதுதான் கொஸ்டின். இது உண்மையா? நான் சொல்றது புரியுதா என்ன சொல்ல வரேன்றது? சீக்வென்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து புது சீக்வென்ஸ் உருவாக்குறேன். அதாவது இந்த சீக்வென்ஸ்ல இருந்து புது சீக்வென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது கன்வர்ஜென்டா இருந்தா அந்த புது சீக்வென்ஸ் கன்வர்ஜென்டா இருக்குமா? இல்ல ஒருவேளை இது கன்வர்ஜென்டா இருந்தா அந்த இந்த சீக்வென்ஸ் கன்வர்ஜென்டா வருமா? எது எதுல இருந்து எது வரும்? சீக்வென்ஸ் 1/n வந்து எடுத்துக்கலாம் சார். எடுத்தா அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ட்ரூவா இருக்காதுன்றாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்றாங்க. ஃபால்ஸ் அப்படின்னா என்னக்கா, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க 1/n goes to 0. ஆனா sn வந்து பார்த்தீங்கன்னா என்னது 1 plus 1/2 plus 1/3 plus and so on 1/n. இது லிமிட் n tends to infinity போது என்ன வரும் பாரு? லிமிட் n tends to infinity. ஏன்னா sn எது கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். லிமிட் n tends to infinity மீனிங் லிமிட் n tends to infinity summation ak k equal to 1 to n. இப்போ n tends to infinity போது சீரிஸா மாறிடும். k equal to 1 to infinity மாறிடும். இப்போ 1 to infinity மாறிடுச்சுன்னா நம்மளுடைய சீக்வென்ஸ் வந்து 1/n. அப்போ 1/n n equal to அது 1 to infinity. இது கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா? ஸோ இது டைவர்ஜென்ட். அப்போ sn வந்து டைவர்ஜென்ட். கரெக்ட் தானே? அப்போ எல்லா டைமும் சீக்வென்ஸ் கன்வர்ஜென்ட் ஆனா அந்த sn வந்து டைவர்ஜென்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில டைம் an கன்வர்ஜஸ் எல் இருந்தால் sn கோஸ் என்னவா இருக்கும்? சம் எல் பிரைம் வரலாம். அப்போ இது ஆல்வேஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கிடையாது, வரலாம் வராமும் போகலாம். அப்போ ஆல்ரெடி எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருந்தால் அதுல இருந்து புது சீக்வன்ஸை கிரியேட் பண்றேன்.
ஸோ அந்த புது சீக்வன்ஸுக்கு தான் என்னன்னாக்கா ஃபைனலாக வந்து சீரீஸ்னு கால் பண்ணுவாங்க. இது ஓகே, இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. சரி, கான்வர்ஸ் வாட் அபவுட் இப்போ ஏதோ ஒரு சீக்வன்ஸு ஏஎன்பி ஆர்பிட்ரரி சீக்வன்ஸு if A and B and arbitrary sequence real தான், நான் ரியல்ல தான் எடுக்கிறேன், நான் காம்ப்ளெக்ஸ் உள்ள போல. arbitrary sequence in R, then A and B arbitrary sequence, and if Sn converges to L1, then An converges to some L prime. What is your answer? என்ன கொடுத்துக்கிற பாரு. If A and B are arbitrary sequence of real numbers, அந்த கரஸ்பாண்டிங்கா உருவாகிற புது சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது. அப்ப அதுல இருந்து உருவாக்கப்பட்டது அந்த சீக்வன்ஸ். இப்ப இது கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னா அந்த சீக்வன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா எடுத்து, அது கன்வர்ஜென்டா இருக்குமா? அதே லிமிட்டுக்கு போகணும்னு போடல, இங்க L1 போட்டேன், இங்க L பிரைம் போட்டுக்கிறேன். இருக்குமா? அப்ப இருக்குன்னா ப்ரூஃப் எழுதணும். கரெக்ட் தானே? அப்ப ப்ரூஃப் எழுதணும் அப்படின்னாக்கா Sn minus Sn minus 1. அப்ப Sn முதல் n டைம்ஸ் ஆட் பண்ணும். A1 plus A2 plus and so on An minus A1 plus A2 plus dot 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 An minus 1. டேர்ம்லாம் கேன்சல் ஆகும். and so on கேன்சல் ஆயிடுச்சுன்னா முன்னாடி என்ன வருது, இங்க என்ன வரும், An மட்டும் வரும். சரியா? ஓகே, அப்ப கிவன்ல என்னன்னா Sn converges to L1. அப்ப Sn minus 1ன்றது பின்னாடி ஸ்டெப். இப்ப An goes to K அப்படின்னாக்கா An minus 1 also goes to K தான், An plus 1 also goes to K தான். ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி, அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா Sn minus Sn minus 1 என்னது, சேம் தான். இப்ப போத் சைடு லிமிட் எடுக்கிறேன். லிமிட் எடுத்தனா Sn minus Sn minus 1, this is equal to limit n tends to infinity An இருக்கும். இப்ப இதுவும் கன்வர்ஜென்ட், given ஹைபோத்ஸில் கன்வர்ஜென்ட், அதனால என்னது, இதுவும் கன்வர்ஜென்ட். அப்ப லிமிட்டை பிரிச்சுக்கலாம். அப்ப லிமிட்டை பிரிச்சு எதுனா என்ன வரும், limit n tends to infinity Sn minus limit n tends to infinity Sn minus 1, this is equal to limit n tends to infinity An. இப்போ Sn converges to L, பின்னாடி போற சீக்வன்ஸ் எதுக்கு போகும், L-க்கு தான் போய் கன்வர்ஜ் ஆகும். அப்ப இது என்ன வரும், L minus L, which is equal to என்னது, limit n tends to infinity An equal to என்னது, L minus L 0 ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இப்போ என்ன அப்சர்வேஷன்னாக்கா இப்படி இருந்தா An converges to L prime, அந்த L prime யாரா இருக்குனாக்கா 0 மட்டும் தான் இருக்கும். சரியா? இதெல்லாம் ரியல் அனாலிசிஸ்லயும் படிச்சிருப்பீங்க. இத L minus L கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும், 1 also converges to L. ஆமா, Sn converges to L, அதாவது An converges to K னா An minus 1 also K, An plus 1 also K, A2n also converges to K, any subsequence also converges to same number ஆ இருக்கும். கொடுத்துக்கறாங்க. ஆமா. சரி. இதுல எனி क्वेश्चन இதுல என்னது ரிலேட்டடா தான் உள்ள போவோம். சீரிஸ் உள்ள என்டர் ஆகும். இது ஓகே தானே? இதை வச்சுக்கிட்டு பேசுவோம். என்னன்னாக்கா இந்த சீக்வன்ஸுக்கு இது இல்லையா, F1 of Z, F1 F2 F3 அப்படின்னு வருது இல்லையா, இது கன்வர்ஜஸ் டு சம் F of Z. இது என்னன்னா இப்ப ஜஸ்ட் A1 மாதிரி இல்ல B1 மாதிரி, இது மொத்தம் என்னது B2 மாதிரி, இது மொத்தம் B3 மாதிரி. அப்ப Bn goes to some B மாதிரி. ஏன்னா இது ஒன்னு என்னது ஃபங்க்ஷன்ஸ், ஒன்னு என்னது ஃபங்க்ஷன். அப்ப சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அர்த்தம். சீக்வன்ஸ் பேசிக்கா உள்ளக்கிற ஒரு என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா என்னது ஃபங்க்ஷன், அதனால சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்ப இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னா இது கரஸ்பாண்டிங்கான நம்ம Sn கண்டுபிடிக்கணும். Sn என்ன ஒரு S1 என்னது F1, அதான மீனிங். S1 of Z வந்து பாத்தீங்கன்னா F1. ஆமாவா இல்லையா? F1 of Z
S2 of Z னா என்ன அர்த்தம்? F1 of Z plus F2 of Z and so on. Sn of Z equal to F1 of Z plus F2 of Z plus and so on. Fn of Z. இது என்ன சிம்பிளிஃபை எழுதணும்னா Fk of Z k equal to 1 to n எழுதலாமா? இப்போ இந்த சீரிஸ் கன்வர்ஜன் அது இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கன்வர்ஜன் என்ன அர்த்தம்? லிமிட் n tends to infinity Fn of Z equal to F of S for every Z in the complex plane இல்ல என்ன டொமைன் கொடுக்கணும்னா D. Z-னா அத Z-ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன வேரி பண்றது? Z-ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன வேரி பண்றது? ஒரு Z-ம் D ல இருக்கிற ஒரு Z-ஐயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன வேரி பண்ணா லிமிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். லிமிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் அதுக்கு பேர் என்னது? பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட். பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லிமிட்டை வேரி பண்ணும். அப்போ லிமிட் கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா அது பேர் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட். இது கிளியர்? இது அனாலிசிஸ்ல படிச்சிருப்பீங்க. பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட் என்ன அர்த்தம்? பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லிமிட் n tends to infinity என்னும் போது என்ன வரும்? அது ஒரு நம்பர் கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட். அப்ப பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட் ஆன் டினாக டில இருக்கிற ஒரு பாயிண்ட்லயும் கன்வர்ஜென்டா இருக்கும். அப்படி இருந்தா தான் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட் ஆன் டி. பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட் இல்லைன்னா ஏதாவது டில இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் இல்லைனாவே அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட் இல்லைன்னு அர்த்தம். இஸ் இட் ஓகே? இந்த பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் எல்லாம் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் பேசுவாங்க அனாலிசிஸ்ல. ஆமா தானே? பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்னுவாங்க. அப்ப பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜனா கிவன் பாயிண்ட்டுக்கு n0 எக்ஸிஸ்ட் ஆகும். யூனிஃபார்ம் கன்வர்ஜனா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு n0 ஹோல் டொமைன் ஃபுல்லா ஒர்க் ஆகும். கரெக்டா தானே? அதான் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். ஓகே. ஸோ இங்க இந்த சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நான் என்ன டிஃபைன் பண்ணிக்கிறேன்? சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். அப்ப லிமிட் அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்டா இருந்தா இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேதான் கொஸ்டின். Sn of x எக்ஸிஸ்ட் ஆகுமா ஃபார் ஈச் z-க்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மீனிங்க லிமிட் n tends to infinity சம்மேஷன் fk என்னது? fk என்னது? ak z minus z0 whole power k k equal to 1 to n. லிமிட் n tends to infinity என்னும் போது என்ன ஸ்ட்ரக்சர்ல மாறிடாது? ak z minus z0 whole power k k equal to 1 to infinity மாறிடும். So இந்த நோட்டேஷன் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? summation an into z minus z0 whole power n n equal to 1 to infinity. நோட்டேஷன் n equal to 0 னு கொடுக்கலாம். 0 னு கொடுத்தா அப்ப இங்க f0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது doesn't matter 0 ல இருந்து தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ப்ராப்ளத்துல என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம டீல் பண்ணீங்க. சொல்றது புரியுதா? இது ஒரு கைண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல இருந்து உருவாக்குன சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்னது? இது சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஏன்னா ஒரு டேர்ம் ஃபங்க்ஷனு சீரீஸ் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்துட்டேன். அப்படிதானே இருக்குது? இதுக்கு மீனிங் என்னது? இது சம்மேஷன் fk ஆஃப் z ஆர் fn ஆஃப் z n equal to என்னது? 1 to infinity. ஆமா தானே? அப்ப இது ஃபார் ஈச் பாயிண்ட்டுக்கு Sn லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜன் தான் அர்த்தம். விளங்குதா நான் என்ன சொல்ல வரேன்றது? இப்ப Snல வந்து பாத்தீங்கன்னா z1 போட்டுட்டு அப்படின்னாக்க இங்க z1 போட்டுக்கணும், z1 போட்டுக்கணும், z1 போட்டுக்கணும். அப்ப இது கன்வர்ஜென்ட் அப்படின்னாக்க இந்த சீரீஸ் என்ன? அது z1 என்ற பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் அர்த்தம். புரியுதா? அப்ப சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட். பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சீரீஸை வேரி பண்றேன். சீரீஸை வேரி பண்ணி சம் பண்ணும்போது ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைச்சா அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட். அப்ப சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னாக்க Sn goes to S. இதை யூனிஃபார்ம்லி சொல்லணும்னாக்க Sn minus Sn அது less than epsilon for all n greater than or equal to n0 for all z in the domain D. இது யூனிஃபார்ம். பாயிண்ட் வைஸ்க்கு மீனிங் என்னன்னாக்க Sn minus S less than epsilon for all n greater than or equal to n0 fix a point z0 in D. D என்ற பாயிண்ட்டுக்கு அந்த n0 அடுத்தது D1 என்ற z1 என்ற பாயிண்ட்டுக்கு அடுத்த சம் n1 வரும். அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தா அது பேர் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட். எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரே ஒரு n0 காமனா கண்டுபிடிக்க முடியுது. வேல்யூ லெஸ் தேன் வருது அப்படின்னாக்க அது என்னவா மாறிடும்? யூனிஃபார்மா மாறிடும். ஓகே. இது வரைக்கும் ஏதாவது சொல்றது புரியுதா? இல்ல வேற ஏதோ உலகத்துல வேற்று உலகத்துல பேசுற மாதிரி இருக்கிறனா?
ஆன்லைன்ல ஓகே அதை ஃபாஸ்டா பேசுறேன் அப்ப ஆன்லைன்ல. இன்னமும் நான் வந்து இந்த பவர் சீரிஸ் உள்ள கையை வைக்கல, வெளியே தான் பேசினுக்கிறேன். இல்ல வேணாம் வேணாம், சரி இது வரைக்கும் கிளியர் ஆன்லைன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது, பிரச்சனை கிடையாது, ஐ மீன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்ப இங்க என்னன்னாக்கா இப்ப ஏஎன் ஜெட் மைனஸ் ஜெட் நாட் ஹோல் பவர் என்ன கொடுத்துக்கிறேன், இதுதான் என்னுடைய சீக்வன்ஸ் படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்றது புரியுதா? என்ன சொல்லணும் புரியுதா? இப்படிதான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் Sn of z equal to sin of nz by n square plus 1 இப்படியே நான் வைக்கலாம். இப்ப இது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், இதுல இருந்து நான் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை உருவாக்கலாம். சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம். fn of z n equal to என்னது 1 to infinity or 0 வச்சுனா 0ல இருந்து infinity, ஏன் விருப்பம் தான் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சோ அப்ப இதை எழுதுனா என்ன வரும், n equal to 1 to infinity sin of nz by n square plus 1 இப்படி டிஃபைன் பண்ணலாம். ஓகே, என்ன ஜெனரல் அப்சர்வேஷன் உனக்கு என்ன புரியுது? நீ fn of z நீ என்னடா டிஃபைன் பண்ணிக்கோ, அது ஒரு சீக்வன்ஸா பண்ணிக்கோ, அது கன்வர்ஜென்ட் ஆகுது டைவர்ஜென்ட் ஆகுது ஏதாவது ஆகி போகுது, டசன்ட் மேட்டர். கன்வர்ஜென்ட்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட், இல்ல யூனிஃபார்ம் பேசுறதா இருந்தாலும் பேசலாம். அப்படி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்தனா நான் ஒரு சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவேன். உருவாகிற சீரிஸா அது என்னன்னா ஆக்சுவலா என்னன்னா பேசிக் அகைன் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான். ஆமா தானே, இது சீக்வன்ஸ், அதுல இருந்து புதுசா டிஃபைன் பண்ற புது சீக்வன்ஸ். இந்த புது சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் ஆகுது அப்படின்னாக்கா அது என்னது சீரிஸ் கன்வர்ஜென்ட் அர்த்தம். ஓகே, உள்ளகிற டேர்ம் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அர்த்தம். அப்ப சீரிஸுக்குள்ள ஒரு டேர்ம் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அர்த்தம். இது ஓகே. ஈவன் தோ இது கன்வர்ஜ் ஆகலாம், இது கன்வர்ஜென்ட் ஆகலாம் ஆகாது போல தெரியாது. அப்ப இது கிவன் சீக்வன்ஸ், அதுல இருந்து உருவாகின புது சீக்வன்ஸ் பார்ஷியல் சம் சீக்வன்ஸ்ன்றது. இது ஓகே, நான் சொல்றேன் பார்ஷியல் சம் சீக்வன்ஸ். சரியா? இப்ப நம்ம கிளாஸ் இன்னைக்கு இந்த பவர் சீரிஸ்ன்ற ஒரு கான்செப்ட்ல நான் இந்த மாதிரி டைப்ல இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் திஸ் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒன்லி, திஸ் டைப் ஆஃப் சீரிஸ் ஒன்லி, திஸ் டைப் ஆஃப் சீக்வன்ஸ் ஒன்லி. விளங்குதா நான் என்ன சொல்ல வரேன்றது? ஆன்லைன்ல இது போல நான் நிறைய fn of z நீயே டிஃபைன் பண்ணிக்கலாம். fn of z என்ன வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலாம். அது கன்வர்ஜென்ட் ஆகலாம், அது டைவர்ஜென்ட் ஆகலாம், எப்படி வேணாலும் போகலாம், நமக்கு தெரியாது. ஆனா அதுல இருந்து நம்ம என்ன உருவாகலாம், சீரீஸை உருவாகலாம். ஆனா அப்ப எனக்கு அந்த சீரீஸ் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் கிடையாது, இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் சீக்வன்ஸ்ல தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் உண்டு. கரஸ்பாண்டிங் சீரீஸ் உருவாகுறேன், அந்த மாதிரி சீரீஸ் உருவாகிறதா அதுக்கு பேர் என்னது பவர் சீரீஸ் ஜஸ்ட் கால் பண்றாங்க. அப்ப இதுல ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது டே டு டே லைஃப்ல இதை வச்சு யூஸ் பண்ற மாதிரி. ஸோ நான் அதனால என்ன பண்றேன், மற்றதெல்லாம் விட்டுட்டு அந்த சைட்ல இருக்கிறத மட்டும் என்ன பண்றேன், ஆமா பாக்குறேன், கான்சென்ட்ரேட் பண்றேன். சரியா? கிளாஸ் அங்க கவனிக்கணும். இது வரைக்கும் ஓகேவா ஆன்லைன்லப்பா? இப்போ நான் அடுத்து ஃபோக்கஸ் எடுக்கலாமா? எஸ் சார். ஓகே, இந்த டிஆர்பி கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேசிக்கா இருக்குதா? ஏதாவது ஒப்பீனியன்? ஒரு ஒப்பீனியன் இல்லை, எதை வயிற்றுல கலப்ப நடத்துன்றீங்களா? சரி ஓகே, அடுத்து மூவ் பண்ணுவோம், உள்ள கொண்டு வருவோம், இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வருவோம். நேரு உனக்கு புரிஞ்சதா? இது நீ அங்க போய் உட்காந்தா எப்படி புரியும் உனக்கு? தப்பான உட்காந்துல இருந்தா அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும்? கரெக்டான இடத்துல உட்காரு. கமான், தள்ளி உட்கார, அந்த அங்கிள்கிட்ட கேளு. சரி ஓகே, படிக்கணும். படிக்கிறேன்னாக்கா நம்ம போர்டுக்கு முன்னாடி உட்காந்தோம், ஆர்வமா இருக்கணும், இன்ட்ரெஸ்டா கேட்கணும். இப்ப மூலம் அடுத்தது ஓகே. இப்ப என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் சொல்ல வரேன், கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைப்ல தான் நீங்க ஃபுல்லா ஒர்க் பண்ண போறேன்.
இந்த நிமிஷத்துல இருந்து சொன்ன ஒரு பாயிண்ட், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த டைப் ஆஃப் சீக்வன்ஸ்ல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். ஆமா, இப்போ இத கரஸ்பாண்டிங்கான சீரிஸ் என்ன வரும் பாரு, fn of z அப்படின்னாக்கா n equal to 1 to infinity-னாக்கா இது எழுதணும்னா எப்படி வரும், an into z minus z naught whole power n, n equal to என்னது 1 to infinity, 1 to infinity. Okay, 1 to infinity. Okay. சரியா? ஓகே, இப்போ என்னன்னா இது சீரிஸ் தான். அந்த சீரிஸ் வந்து என்னது, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஜஸ்ட் அசைன் பண்றதா. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது. இந்த எண்ணை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாசிட்டிவ்ல மட்டும் தான் விட்டுக்கிறேன். எண்ணை வந்து எதுல விட்டுக்கிறேன், பாசிட்டிவ்ல மட்டும் தான் விட்டுக்கிறேன். ஸோ அது நெகட்டிவ்ல போச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் லாரன்ஸ் சீரிஸ் என்னவாங்க. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? அது நெகட்டிவ்னா என்ன அர்த்தம், இப்போ வேரியபிள் எப்படி இருக்குன்னாக்கா an by z minus z naught whole power n இப்படி இருக்கும். இப்படி நெகட்டிவ் டேர்ம்ல போவோம். அது மைனஸ் an இப்படி ஜஸ்ட் கால் பண்ணுவாங்க. சும்மா கால் பண்றதா நெகட்டிவ்ன்றது. அதாவது என்னன்னாக்கா a1 by z minus z naught plus a2 minus a1 இப்படி நோட்டேட் பண்றது, z minus z naught whole square a minus 3 by, சும்மா நோட்டேஷன் தான் இது, மைனஸ்னு அர்த்தம் கிடையாது. z minus z naught power 3. அப்ப என்னன்னா வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 minus z minus z naught தான் வேரியபிள். இப்ப நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா z வேரியபிள்னாக்கா இந்த சீரீஸ்ல இந்த மாதிரி டினாமினேட்டர்ல போட்டா ஜஸ்ட் வேரியபிளா தான் அசைன் பண்ணோம், ஜஸ்ட் கன்சிடர் பண்ணோம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நான் என்னன்றேனாக்கா நான் நெகட்டிவ்லாம் போகல, நான் அந்த பாசிட்டிவ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போறேன். இது இந்த நெகட்டிவ் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணா அது பேர் லாரன்ஸ் சீரிஸ்னு வரும். அப்ப இந்த மாதிரி சீரிஸ் கன்வர்ஜென்ட் ஆகலாமா டைவர்ஜென்ட் ஆகலாமா தான் கொஸ்டின். ஸோ நம்ம இப்போ இதுல இருந்து போவோம், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போவோம் ஒர்க் பண்றதுக்கு. இப்ப நான் சொல்றது புரியுதாப்பா? நிறைய டைப் ஆஃப் சீரிஸை உருவாகலாம், ஆனா பர்டிகுலர் டைப் ஆஃப் சீரிஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றேன். தட் இஸ் கால்ட் என்னது, பவர் சீரிஸ்னு அர்த்தம். ஓகே, சரி. அப்ப this is called power series. Power series about z naught கால் பண்றோம். power series about z naught. power series about z naught. so இன்னும் பர்టిక్యులரா இப்ப z naught equal to 0 னா என்ன வரும் சொல்லு. z naught equal to 0 வரும்னா அது என்ன வரும் பாரு, an z power n ன்னு வந்துரும். z naught 0 ஆயிடுச்சா? இதுல z equal to 1 னா என்ன ஆயிடும், summation an ஆயிடும். அப்ப நம்ம படிச்ச சீரிஸ் இத மட்டும் தான் படிச்சுக்கிறோம். பவர் சீரிஸ்ல z naught 0 வச்சு வந்த பவர் சீரிஸ்ல z equal to 1 அப்படின்னா அது உருவாகிறது சாதாரண சீரிஸ். இந்த சீரிஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டான்னு உனக்கு லாட் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். என்னென்ன டெஸ்ட் இருக்குது, கம்பேரிஷன், லிமிட் கம்பேரிஷன் டெஸ்ட், ரேஷியோ டெஸ்ட், ரூட் டெஸ்ட், ஏபிள்ஸ் டெஸ்ட், பவர் டெஸ்ட். அப்படி ஒரு டெஸ்ட் கிடையாது, சும்மா யாரெல்லாம் சொன்னான்னு அவன் ஒன்று சொல்றான் பாரு. பவர் டெஸ்ட் நான் இது வரையும் கேள்விப்பட்டதே கிடையாது. வேற டெஸ்ட் ரெண்டு சொல்லு பார்க்கலாம். ட்ரிச்லெட் டெஸ்ட், குமார்ஸ் டெஸ்ட், ஆமா ராமசாமி டெஸ்ட், குமார்ஸ் டெஸ்ட்னு உண்டு. இது மாதிரி நிறைய டெஸ்ட் உண்டு இதை செக் பண்றதுக்கு. டைரக்ட் செக்கிங் என்ன அப்படின்னாக்கா ஒரு சீரிஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா வாட் இஸ் த டைரக்ட் டெஸ்ட். டைரக்ட் டெஸ்ட் இல்ல, லிமிட் அது கரஸ்பாண்டிங் ஆன பார்ஷியல் சம் sn கன்வர்ஜன் ஆகுதான்னு பார்த்தா போதும். கரஸ்பாண்டிங் பார்ஷியல் சீக்வன்ஸ் பார்ஷியல் சம்னு கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஆன sn கன்வர்ஜென்டா இருந்தா அந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட். அப்ப கொஸ்டின் என்னன்னா
இப்படி உருவாக்கின பவர் சீரிஸ் இது இந்த டைப்ல இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த ஃபார்மேட்ல இருந்தா அதுக்கு பேரு ஜஸ்ட் காலிங் பவர் சீரிஸ் அபவுட் தட் நாட் பர்டிகுலரா ஜீரோன்னு வச்சுட்டேன் அப்படின்னாக்கா அதுக்கு பேரு மெக்லாரின் சீரிஸ். சென்டர் பாயிண்ட் ஜீரோன்னு வச்சுட்டேன் அப்படின்னாக்கா அதுக்கு பேரு மெக்லாரின் சீரிஸ். ஏன் அப்படின்றத அப்புறம் பார்த்துக்குவோம். அதெல்லாம் அந்த மெக்லாரின் சீரிஸ்ல பர்டிகுலரா z ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்கா எலிமெண்டரி சீரிஸ், சாதாரணமா ஒரு சீரிஸ். இது ஓகே ஓகே. இப்போ அடுத்து z வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் பண்ண கொடுக்குறேன். சம்மேஷன் an z ஆஃப் கொடுத்தனா 1/2 பவர் n z ஈக்குவல் டு ஆஃப்னு கொடுத்தேன். அடுத்தது an z ஈக்குவல் டு 0.1 கொடுத்தான் அப்படின்னாக்கா 1/1 இல்ல 0.1 ஹோல் பவர் என்னன்னு இருக்கும். புதுசா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இது அல்டிமேட்டா z நாட் ஈக்குவல் 0 போது இது சீரிஸா? இப்ப z ஒரு பாயிண்ட் கொடுக்கும்போது இது bn மாதிரி ஆகுமா? அப்ப என்ன ஆகுது? புதுசா சீரிஸ் உருவாகிட்டு இருக்குது. கரெக்ட் தானே? அப்ப அந்த பவர் சீரிஸ் கான்செப்ட்ல இருந்து என்னதுன்னா we can construct a new series. சரி, கன்வர்ஜ் ஆகிற சீரிஸ் சாரி இந்த அப்படி கிரியேட் பண்ற சீரிஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா? நமக்கு இப்ப z ஈக்குவல் டு 1ன்னு சொன்னாங்கன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அது கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டா இன்னுமே சீரிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது எக்ஸாக்டா அப்படி இருந்தா இது கன்வர்ஜென்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம், எப்படி ஒன்னாலும் இருக்கலாம். கரெக்டா தானே? இஃப் அண்ட் ஒன்லி இருக்கிற ஏதாவது சீரிஸுக்கு டெஸ்ட் சீரிஸ் இப்படி இருந்தா இஃப் அண்ட் ஒன்லி அப்படின்னு கிடையாது. பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் இப்படி இருந்தா இஃப் அண்ட் ஒன்லி இருக்கும். இது வரைக்கும் சீரிஸ்க்கு எந்த டெஸ்டும் கிடையாது. இஃப் அண்ட் ஒன்லி இப்படி இருந்தா அப்படி வரும், அப்படி இருந்தா அப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிதானே? சஃபிஷியன்ட் கண்டிஷன், நெசசரி கண்டிஷன் இந்த மாதிரி தான் போகும். இது இருந்தா இது நடக்கும், இது இருந்தா இது நடக்கும், இது இல்லைனாலும் நடக்கும். இது ஓகே. z 3 ஈக்குவல் டு 0.1 இல்ல z ஈக்குவல் டு 0.1 வச்சா இதுல சப்ஸ்டிட் பண்ணா an 0.1 ஹோல் பவர் n சரியா? இப்போ ஒரு z-க்கும் என்னன்னா சீரிஸ் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. z சப்ஸ்டிட் பண்ணா சீரிஸ் வருது. இப்போ d வந்து ஒரு டொமைன், இது வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் தான் எல்லாமே. இப்போ யூனிட் டிஸ்க்ல டிஃபைன் பண்றேன். இப்போ யூனிட் டிஸ்க்ல இருக்கிற ஒரு பாயிண்டை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த சீரிஸ் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஆனா உருவாகிற சீரிஸ் கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜென்ட் ஆகுமான்னு தெரியாது. ஆமா தானே? இப்ப என்னால என்ன பண்ண முடியுதுனாக்கா நிறைய சீரிஸ் அட் அ டைம்ல உருவாக்க முடியுது. ஆனா அப்படி உருவாக்குற எல்லா சீரிஸ் வந்து கன்வர்ஜென்டா இருக்குமா டைவர்ஜென்டா இருக்குமா? சில பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் வரலாம், சில பாயிண்ட்ல அது டைவர்ஜென்டோட போகலாம், தெரியாது. அப்ப அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எய்ம் என்னது? எனக்கு கன்வர்ஜென்ட் சீரிஸை கிரியேட் பண்றதா என்னுடைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப என்ன காம்ப்ளெக்ஸ்ல எந்தெந்த பாயிண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த உருவாகிற சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டா இருக்கும். ஹவு டு ஃபைண்ட் such a point? இட் இஸ் பாசிபிள். ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்ல இருந்தா வருமா, இல்ல அது நெய்பர்ஹுட் பாயிண்ட்ல வருமா, அதெல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போதைக்கு சீரிஸ் உருவாக்கியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன உருவாக்கணும் ட்ரை பண்ணோம்? கன்வர்ஜென்ட் சீரிஸ் உருவாக ட்ரை பண்ணோம். கரெக்டா? கிளியர்? ஆன்லைன்ல இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல ஆன்லைன்ல? எஸ் சார். ஓகே. யாராவது டவுட் என்ன கேளுங்க, பேசலாம். ஓகே, உள்ள இறங்குவோம், அடுத்த ஒரு லோகத்துக்கு இறங்குவோம் பா. இப்ப நான் என்னன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை உருவாக்கினேன். பர்டிகுலரா இந்த சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல z0 ஸ்பெஷல் கேஸ் 0 கொடுத்தேன். ஸ்பெஷல் கேஸ் 0 கொடுத்தனா அதுவும் சீரீஸ் தான். அந்த சீரீஸுக்கு பேர் என்னன்னாக்கா மெக்லாரின் சீரீஸ். இதுக்கு பேர் என்னன்னாக்கா டெய்லர் சீரீஸ்னு கால் பண்ணுவாங்க. பவர் சீரீஸ் ஜஸ்ட் நேம் என்னன்னு கால் பண்ணுவாங்க, அது டெய்லர் சீரீஸ். அதுல ஸ்பெஷல் கேஸ் மெக்லாரின் சீரீஸ். இப்போ எல்லா இடத்துக்கும் பண்றதை விட இந்த இடத்துல பண்ணுங்க மெக்லாரின் சீரீஸ். இதை நம்ம அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். ஓகே, மெக்லாரின் சீரீஸ். சரி,
ஓகே, இப்போ டாபிக் உள்ள இறங்குவோம். சீரியஸை கண்டுபிடிச்சாச்சு. கொடுத்துக்கிற சீரியஸு கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா சீரியஸை கிரியேட் பண்ணியாச்சு. கொடுத்துக்கிற சீரியஸினுடைய கலெக்ஷன் வந்து கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே இசைக்கே கரெக்டு தானே? சரி. theorem, suppose the power series summation a n z power n. இப்ப நான் என்ன அதாவது z நாட் ஆரிஜினுக்கு மட்டும் சொல்றேன், அதுக்கப்புறம் மற்ற அதர் பாயிண்ட்டுக்கு எப்படி சொல்லலாம்ன்றது சொல்றேன் இதை வச்சு. இப்போ n equal to 0 to infinity converges at some point z equal to z naught, then summation a n mod z naught mod z n whole power n equal to 0 to infinity converges for mod z less than mod z naught. That is summation a n z power n converges absolutely for all z less than mod z naught. இதான் அதனுடைய ஷார்ட். கிங்ஸ்டன் ஒரு பையன்ங்கறானா பாரு. கவனி பரவாயில்ல வை. என்ன சொல்லுது காந்தின்னு? ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மீனிங்? யாராவது ஒரு ஆள் ஆன்லைன்ல சொல்லுங்க. A particular point, the power series is converges, and then we can say that if that modulus of that one, that modulus taking that is said, we are not considering a particular point. If it is strictly less than modulus of that point converges to that point, then the entire summation it will be converges. Okay. So என்ன மீனிங்னா இது காம்ப்ளெக்ஸ் பிளேன், இது காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஓகேவா? இப்ப இது பவர் சீரிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எதிர்பாராத விதமா அந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் ஆயிடுது. ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் பேர் இசட் நாட். இப்போ செக் பண்ணி பார்க்கறான் நிறைய பாயிண்ட், ஒரு பாயிண்டையும் போட்டு இது கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் இந்த பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் அந்த பாயிண்ட்ல டைவர்ஜென்ட் சொல்றது இட் டேக் டைம். சரியா? சப்போஸ் இசட் நாட் என்ற பாயிண்ட் இங்க இருக்குது. இந்த இசட் நாட் என்ற பாயிண்ட்ல வந்து ஒரு லக்கு, நம்ம கூட எக்ஸாம்ல டிக் அடிப்போம். லக்ல 10 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் ரைட் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். ரொம்ப சூப்பரான லக் இருந்தா 10மே கரெக்டா கூட போகும். கொஞ்சம் யோசிச்சு அடிச்சோம்னா 10க்கு மேல 12 கரெக்டா போகும். சரியா? நிறைய பண்ணலாம் நமக்கு, அதான் லக் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டொமைன்ல எவ்வளவு பாயிண்ட் இருக்குது? டொமைன் வந்து ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன். டொமைன் வந்து என்னது? ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன். இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல லக்ல போய் ரேண்டமா இசட் நாட்னு ஒரு பாயிண்ட் எடுத்தேன், சீரிஸ்ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன், கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சு. சரி, இந்த பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் இருக்குமா? அப்ப நான் அட்வைஸ் பண்ணணும், வேற ஒருத்தர் வரா அந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி. அப்ப வேற ஒரு பையன் கேட்கறான், இந்த பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆகிறதுக்கு ஏதாவது நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஊர் உலகமுறை சொல்லிட்டு போறேன் இந்த பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னு. முன்னாடி இருக்கிற யமுனா வந்து கேக்குது, சார் இந்த பாயிண்ட்ல ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா என்னால அதுக்கப்புறம் ஓட முடியல, எனக்கு மூச்சு வாங்குது, எப்படி வேணாலும் இருக்கலாம். கரெக்டா தானே? அப்ப அதுல கன்வர்ஜென்ட்னு கேட்டா கேரண்டி கிடையாது. கரெக்டா தானே? ஓகே. இப்ப இந்த தம்பி உன் பேர் என்னடா?
காந்தி, மகாத்மா காந்தி வந்து பாத்தீங்கன்னா இங்க போய் பாயிண்ட் எடுக்கிறாரு, இந்த பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் ஆகுமான்னு கேக்குறாரு. ஆனா இந்த சீரியஸ் கண்டுபிடிச்சது நான் இசட் நாட் மட்டும்தான். எனக்கும் வேற பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் ஆகுதா டைவர்ஜென்ட் ஆகுதான்னு தெரியாது. காட் கிரேஸ்ல இசட் நாட்ல கன்வர்ஜென்ட். அதை வச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேருக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண முடியுமா? முடியாது. வெரி குட். ஏன் முடியாது? பக்கத்துல இருக்குது தூரத்துல இருக்குது. அற்புதமான ஆன்சர். பக்கத்துல இருக்குது தூரத்துல இருக்குது. கரெக்ட் தானே? அப்ப இந்த தேரம் என்ன சொல்லுதுனாக்கா, நீங்க ஒரு பாயிண்ட கன்வர்ஜென்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது இந்த 0 தான் இங்க இருந்தது இசட் நாட். அப்ப 0ல இருந்து அது எவ்வளவு தூரங்குதுன்னு பாருங்க. அதுல இருந்து நீங்க ஒரு ரேடியஸ் போட்டு ஒரு பால் வரையுங்க. என்னடா அதிசயம், வட்டம் மாதிரி தெரியுது. வட்டம் தானா வந்துருச்சு. சில டைம் சைட்ல இருந்து பார்த்தா கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும், பரவாயில்ல. மேக்ஸ் வாத்தியாரங்களுக்கு வட்டம் வரையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, ஓகே. எனிவே, இப்ப இதுல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த இசட் நாட் டிஸ்டன்ஸை விட கம்மியா தான் இருக்கும். இந்த வட்டத்துக்குள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இசட் நாட் பாயிண்டை விட கம்மியா தான் இருக்கும். அது உண்மைதான், இது தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இந்த தேரம் என்ன சொல்லுதுனாக்கா, பவர்ஃபுல்லான தேரம். நானே வந்து பாத்தீங்கன்னா இந்த இசட் நாட் என்ற பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் ஆகுது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னா எப்படி எவ்வளவு பாயிண்ட் நம்மளால கன்வர்ஜென்ட் சொல்ல முடியும் அப்படின்னு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும் போது என்ன மாட்டுச்சு அப்படின்னாக்கா, இசட் நாட்டை விட கம்மியாகிற சில பாயிண்டையும் போய் செக் பண்ணி பாக்குறேன். இங்க கன்வர்ஜென்ட் ஆச்சு, இங்க கன்வர்ஜென்ட் ஆகுது, இங்க கன்வர்ஜென்ட். அப்ப அடுத்தது என்ன ஒரு ஜெனரலைஸ் பண்றேன், ஒருவேளை இந்த இசட் நாட்டை விட கம்மியாகிற எல்லா பாயிண்ட்லயும் கன்வர்ஜென்ட் வருமா? நேச்சுரலான கொஸ்டின் தான். அப்படி கேட்டு அவங்க அந்த ரிசர்ச் ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு வர்றதுதான் அந்த தேரம். ப்ரூஃபும் பண்ணலாம், 2-3 லைன் ப்ரூஃப் தான். நான் அதை எழுத விரும்பல, வேணா நீ எழுத தந்தாலும் எழுது. ஜஸ்ட் டாமினேஷன் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது இதுல. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன சொல்லுதுனாக்க, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டாவே போறோம் சார், இது உள்ளகிற எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட் ஆகும் சார்ன்றதான் பதில். கன்வர்ஜென்ட் ஆகுன்றதான் பதில். இசட் நாட்ல அப்ப நீ ஒரு பாயிண்ட கன்வர்ஜென்ட் கண்டுபிடிச்சிட்ட சீரிஸ், இப்ப எவ்வளவு பாயிண்ட்ல நீ இந்த சீரிஸ் கன்வர்ஜென்ட் ஆகும்? இந்த டிஸ்க்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் வரும். அப்ப எவ்வளவு உன்னால கன்வர்ஜென்ட் சீரிஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அன்கவுண்டபிளி மெனி கன்வர்ஜென்ட் சீரிஸ் என்ன பண்ண முடியும்? ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அன்கவுண்டபிளி மெனி கன்வர்ஜென்ட் சீரிஸை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கும் சீரிஸ் வரும் which is கன்வர்ஜென்ட்டா இருக்கும். இது உள்ளகிற ஒரு பாயிண்ட். அப்ப பாரு எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அற்புதமான ஒரு தியரம் பாரு. அப்ப क्वेश्चन நம்ம சுரேஷ் போன்ற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? அமைதியா இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன கேட்பாங்க? இசட் நாட்ல நீங்க சொல்லிட்டீங்க, உள்ளகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அதை தாண்டி வரப்போ அந்த இசட் நாட்டை தாண்டி வர சில பாயிண்ட்ஸ்ல கன்வர்ஜென்ட் வரலாமா? தெரியாது. கொஸ்டின் மார்க் தான். கரெக்ட் தானே? வரலாம், வராமும் போலாம். இங்க இருக்கிற பாயிண்ட் வரலாம், வராமும் போலாம். கரெக்ட் தானே? இப்ப நான் எந்த பாயிண்ட், ஒரு பாயிண்ட், ஒருவேளை நீ கண்டுபிடிச்ச பாயிண்ட் Z1 இதுதான், இதுல கன்வர்ஜென்ட் கண்டுபிடிச்சிட்டியா, மறுபடியும் என்ன வரும்? மறுபடியும் ஒரு வட்டம் வரும். இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே என்ன வரும்? கன்வர்ஜென்ட் வரும். சரியா? அப்ப இதை தாண்டி போவாது நம்மளால சொல்ல முடியாது. இந்த பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் லக்கு தான். ஒருவேளை நீ ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு அந்த பாயிண்ட் எடுத்து போட்டு கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா பெரிய லக்கு தான். 4 கிலோமீட்டர் ரேடியஸ்ல என்ன பண்ணலாம்? வரையலாம். கரெக்ட் தானே சொல்றது? என்னன்னு கிளியரா? இப்ப அவுட் சைட்ல இருக்கிறத பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப என்ன எழுதுற நீ? இது கீழே அப்சர்வேஷன் Z0 என்ற பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா Z1 greater than mod Z0, the corresponding series என்ன சொல்லுவ? we can't say anything about Z0 விட வெளியே இருக்கிற பாயிண்ட்ல we can't say anything about. ஒண்ணு சரியா? ரெண்டாவது Z0 என்ற பாயிண்ட்ல வந்து கன்வர்ஜென்ட். இப்ப இதே ரேடியஸ் தான், இது radius, அதே ரேடியஸ் தான், சொல்ல முடியாது. அப்ப ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தானுக்கு மட்டும்தான் இந்த தியரி.
ஸ்டேட்மெண்ட் சொல்லு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேனுக்கு மட்டும் தான். இதுல சில பாயிண்ட்ல வரலாம், சில பாயிண்ட்ல வராதான் போலாம், தெரியாது. Sir, Z naught is the radius ஓகேவா? of that one. அப்ப ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பாயிண்ட்க்குள்ளகிற இந்த பாயிண்ட விட கம்மியாகிற லென்த் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கு என்ன வரும்? கன்வர்ஜென்ஸா வந்துரும். அப்ப அட் ஏ டைம்ல அந்த பவர் சீரிஸ் என்ன பண்ணுதுனாக்கா இட்ஸ் a series of ஃபங்க்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது? கன்வர்ஜென்ட்டா வர மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட கண்டுபிடிச்சா, இல்லைன்னா ஆல்வேஸ் நம்மளால சொல்ல முடியாது. இஸ் இட் ஓகே ஆன்லைன்ல? சரி. வாட் இஸ் த கான்ட்ராபாசிட்டிவ் ஆஃப் திஸ்? சார் அப்போ ஒரு டவுட் சார், இப்ப Z0 வச்சு ஒரு பால் போட்டுருக்கீங்க இல்லையா, அப்ப அதுக்குள்ள எல்லா பாயிண்ட்டுமே கன்வெர்ஜ் ஆயிருக்குமா? ஆமா, அதுதான் ஸ்டேட்மெண்ட். இது mod z less than z0 ஆ இருந்தா அதுல கன்வர்ஜென்ஸ் வரும். அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸ் இம்ப்ளைஸ் என்னது? கன்வர்ஜென்ட். ஓகே படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸ் இம்ப்ளைஸ் என்னது? கன்வர்ஜென்ட். அதெல்லாம் ஒரு 2 லைன் ப்ரூஃப் தான். ஓகே ஓகே, என்ன வேற என்ன क्वेश्चन? Sir, you said that Z naught is the, in that point it is convergent. So which means that you consider whatever be the points, it will be convergent. Z naught, because it is a modulus, we are taking that value within the circle. So below that one also it will be converges. Yes. Every point. Yes. Why dot is writing that one? Why dot is required? We can write it as a circle. என்ன மேம் சொல்ற புரியல? Z0 விட கம்மியாகிற எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அப்சல்யூட்லி இது கன்வர்ஜென்ட். That is convergence. Z naught is also converges. Right. So we can draw a circle. Why dot is required? What strictly means? No, sir. Z naught is converges. In that point, it is also converges. So we can consider including that point also converges. Why dot is required? We can draw a circle. ஓகே, அதாவது Z0 என்ற பாயிண்ட்ல கன்வர்ஜனா அதுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்ல கம்பல்சரி கன்வர்ஜென்ட். Z0 என்ற பாயிண்ட் கன்வர்ஜென்ட் தான், அது நோ டவுட். பட் அதே லென்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் சொல்ல முடியாது. அதனால அதை இன்க்ளூட் இதுல மட்டும் இல்ல, இதுக்குள்ள இருக்கிற பாயிண்ட்ல கன்ஃபார்ம் கன்வர்ஜென்ட். அதை மட்டும் தான் டீடைல். The length will be equal and radius will be equal and is it not? Radius will be equal, but this point we don't know about. This point we don't know about this. Okay, fine. Okay, thank you. Anyway, wait பண்ணுங்க, இன்னைக்கு வெயிட் பண்ணுங்க, பண்ணலாம், ப்ராப்ளம் பண்ணலாம். நீங்க பாருங்க இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எவ்வளவு சூப்பரா ப்ராப்ளம் போகும் பாருங்க உள்ள. இதுதான் பேசிக் கான்செப்ட். என்ன பண்ணா பவர் சீரிஸ் ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் வந்ததுன்னா, ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜென்ட் வந்ததுன்னா அந்த பாயிண்டோட லென்த்தை விட கம்மியாகிற எல்லா பாயிண்ட்டுக்கு என்ன வரும்? கன்வர்ஜென்ட் ஆயிடும். மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். நான் அந்த ப்ரூஃப் எழுதல, ஏன்னா உங்க டிஆர்பியில இருக்கிறாங்க.